இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியருமான திரு விஜய் சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவைக்கு அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் சிஎம் விஜய் தலைமையில் இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டம் இன்னைக்கு கூட்டப்படுது. டீலிமிட்டேஷன் இஷ்யூ தொடர்ந்து தான் இந்த எம்பிக்கள் கூட்டம் என்பது கூட்டப்படும்ன்ற மாதிரி அரசாங்கம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இந்த எம்பிக்கள் கூட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் போவாங்களா, அனைத்து கட்சிகளும் வரணும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் இருந்த சமயத்தில் இந்த அனைத்து கட்சிகள் எம்பிக்கள் கூட்டம் என்பது இப்போ தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் கூட்டமாக மாறி இருக்கு. ஏன்னா திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாமே இந்த கூட்டத்தை புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் இந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஒரு மூத்த பத்திரிகையாளராக என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல நேற்று இந்த புறக்கணிப்பு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நேற்று சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். அதாவது எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர, அது மேகதாத்து அணை, காவிரி நீர், அது சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்டது, விவசாயிகள் வாழ்க்கை இவ்வளவு பாதிக்கப்பட்டு, ஏன்னா குறுவை பயிர் இன்னைக்கு பாதிச்சிருக்கு. அதை பற்றி சொல்லும் போது அதை பற்றி ஒரு விவாதத்தை தொடர்ந்து நடத்தாம இவங்க வேற அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எதிர்கட்சிகளின் கூட்டத்தை நீங்கள் நடத்துங்கள். அது ஒரு பாரம்பரியம். அது திரு முதல்வர் கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் இவர்களாம் எதிர்கட்சி கூட்டத்தை நடத்துவது என்பது ஒரு ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. அதாவது நாங்கள் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்றது, அதுக்கான முயற்சி. அதை பற்றி ஒரு தீவிரமான விவாதம் நடந்து கொண்டு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம். அப்ப இவங்க அந்த கவனத்திலிருந்து திசை திருப்பும் ஒரு விஷயத்தை பேசுறாங்க. நாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டுவோம், அது காவிரி பிரச்சனையோ மேகதாத்துவோ கிடையாது, டீலிமிட்டேஷன். இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துன்னா ஒரு திசை திருப்பும் முயற்சி தான். முக்கியமான தமிழக விவசாயிகளின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பிரச்சனையை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் நடத்தும் போது நீங்க வேற ஒரு இடத்துல கையை காமிக்கிறது இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு சொல்வதற்கு பதில் இல்லை. முதல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்களும் ஒரு திராவிட இயக்கம் அப்படி காமிச்சுக்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்ட் இருக்கு. அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அட்டம்ப்ட். அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். ஆனா இதுல அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் என்பது ஒரு தடவை முன்னால் தொகுதி மறுவரையறை சட்டம் அது தோற்கடிக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் ஸ்டாலின். யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு, அதாவது யாருக்குமே அதை பத்தி ஒரு சிந்தனை இல்லை, இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு. அவரு அந்த கவனத்தை ஃபுல்லா அதை திருப்பி, இது எப்படி இந்த தொகுதி மறுவரை இப்போது செய்யப்பட்டால் இது எப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துறாரு. அந்த தொகுதி மறைவு, அதாவது பழைய திமுகவின் ஒரு வரலாறு இருக்கு, சட்ட எரிப்பு போராட்டம். அந்த சட்ட வரையறையை இருக்கிறது, கருப்பு சட்டை போடுறாரு. அதுக்கு மேல முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணாருன்னா, தென்னிந்திய மாநிலங்களின் முதல்வர்களை கூட்டுகிறார். அதை ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாத்துறாரு. இது எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, தென்னிந்திய மாநிலங்களுக்கு மட்டும் பாதிக்கவில்லை, சிறிய மாநிலங்களுக்கும் பாதிப்பு, சிறிய கட்சிகளுக்கும் பாதிப்பு என்று ரொம்ப தீவிரமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார். அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படை இந்த தொகுதி மறுவரை என்று ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் 82வது பிரிவு ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் பிறகும் நீங்க தொகுதி மறுவரை செய்யணும். மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும்போது நீங்க அதே அளவுல தொகுதிகள் வச்சுட்டு இருக்க முடியாது. தொகுதியில் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு மக்கள், ஒரு பிரதிநிதி இத்தனை மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மாத்திக்கிட்டே இருக்கணும். அதை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 1951 ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அப்போ இந்தியாவில இருந்த மக்கள் தொகை 37.2 கோடி. ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் பேர்
10 லட்சம் பேரை வந்து ஒரு பிரதிநிதி வரும். எம்பிங்கிறவர் 10 லட்சம் பேரின் ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிற ஒரு கணக்குல அப்ப ஒரு கணக்குல 450 சீட் பிக்ஸ் பண்றாங்க. அப்போ அந்த காலத்துல இருந்து அப்ப என்னன்னா மக்கள் தொகை அப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த பாராளுமன்ற ஆஹ், உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மக்கள் தொகை 51, 61, 71. அப்ப வந்து 76ல இந்திரா காந்தி ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது அவசர நிலை சட்டத்துக்கு அந்த காலத்துல வந்து ஒரு அரசியல் சட்ட திருத்தம். மக்கள் தொகை அதிகமாயிட்டே போயிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போனா அப்ப மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கிற ஒரு நோக்கம் இருக்கு. இந்திய மக்கள் தொகை பெருகி கொண்டு இருக்கிறது, அதை வந்து கட்டுப்படுத்தணும். அப்ப நீங்க வந்து மக்கள் தொகையை அதிகமாக்கி கொண்டே இருக்கும் மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக எண்ணிக்கை போய் சேரும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு குறைவான சீட்டு வரும். அப்படிங்கிறது சரியில்லை. அப்படிங்கிறத அதை வந்து 25 வருடம் தள்ளி வைக்கிறார். 1975 76 இருந்து 2001 வரைக்கும். அப்போ இந்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் எப்படி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1971ல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அது சரியான ஒரு முடிவு. அதே மாதிரி 2001ல வாஜ்பாய் அரசு மறுபடியும் ஒரு 25 வருஷம் அதான் தள்ளி வைக்கிறாங்க. அப்ப 2020 நடத்த வேணும். 2021 அதுக்கு சென்சஸ் நடந்திருக்கணும், நடக்கல. அதுக்கு காரணம் வந்து கோவிட். ஆனா அதுக்கு பிறகு சென்சஸ் நடத்தல. என்ன பிரச்சனைனா 1971ல தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 4.2 கோடி. இன்னைக்கு வந்து அது 7.5 கோடி ஆயிருக்கு. 3 கோடி தான் அதிகமாயிருக்கு. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்துல வந்து கட்டுப்படுத்தி இருக்கு. யூபி உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலம் வந்து அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை 51ல 8.38 கோடி. இன்னைக்கு 2025ல 24 கோடி ஆயிருக்கு. அப்ப 10 லட்சம்ங்கிற கணக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா யூபிக்கு வந்து ஒரு 240 தொகுதிகள் போயிடும். ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி தொகுதி ஒதுக்குனாங்கன்னா மொத்த எண்ணிக்கையில் 7.2% தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா மக்கள் தொகையில் 7.2% தமிழ்நாட்டுடைய 37.2ல 4 கோடிங்கிறது 7%. ஒரு 7.2 அந்த அளவுல தான் கணக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கிற கணக்கு, இப்ப இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு ஒரு அசஸ்மெண்ட் தான், இன்னும் வரல. அதுபடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாதிப்பு உண்டாகும். எவ்வளவு குறையும்னா மொத்தம் இருக்கிற சீட்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 சீட்டு தான் அதிகமாகும். மக்கள் தொகை கட்டுப்படுத்தல. இப்ப 240 கோடி மக்கள் தொகை இருக்கும் யூபிக்கு 10 லட்சம் என்கிற விதத்தில் நீங்க ஒதுக்குனா எவ்வளவு வரும்னா நீங்க வந்து எனக்கு ஒரு 240 சீட்டு வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்திய பாராளுமன்றத்துல 800 சீட்ல 240 வந்து அங்கேயே வந்துடும். இப்ப 15 லட்சம் கணக்கு வச்சு 15 லட்சம் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ யூபிக்கு வந்து 160 வரும். தமிழ்நாட்டுக்கு அதோட ரொம்ப கம்மியா தான் வரும். இந்த கணக்கு தான். அப்ப என்னன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தமிழ்நாடு, கேரளம், தென்னிந்திய மாநிலங்கள் ஏன் வந்து வஞ்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான பிரச்சனை. அந்த பிரச்சனையை முன்னெடுத்த திமுக வந்து ஒரு திமுகவின் பிரச்சனையாகவோ தமிழ்நாட்டின் பிரச்சனையாகவும் ஆகாம இது இந்தியாவின் பிரச்சனை, இந்திய ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து அவங்க அதுல வந்து பிரச்சனை எடுத்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு, தென்னிந்திய மாநாடு. அதனால பஞ்சாப் முதல்வரும் கலந்துக்கிறாரு. அது முக்கியமான ஒரு சாதனை என்னன்னா இந்த சீட்டுகளின் எண்ணிக்கை இருக்குல்ல, இது அதிகமாகனால உத்தரப்பிரதேசத்துக்கு பலன் தான், சமாஜ்வாதி பார்ட்டிக்கு பலன் தான், பீகாருக்கு பலன் தான். பீகாரின் மக்கள் தொகையும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் பலன் தான். அந்த காலத்துல காங்கிரஸ் வந்து திமுக கூட இந்தியா கூட்டணி இருக்கு. அப்படிங்கும்போது இவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வர்றாருல, அவர்களுக்கு பலன் இருந்தா கூட நாங்கள் இந்தியாவின் ஜனநாயகத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு வேணும். ஒரு ஈக்விட்டிங்கிறது சம வாய்ப்பு இல்ல, அவர்களுடைய மக்களுக்கு தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வெற்றி பெற்றுட்டார். இன்னைக்கு என்ன இருக்கு, அந்த மாதிரி ஒரு பில்லு வரப்போகுது, முன்னால் தோற்கடிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் திமுக. அந்த முன்னெடுப்புல எல்லா கட்சிகளும் திமுக மே 3ஆம் தேதி வரை கொள்கை கூட்டணி என்று இருந்த எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த இதுல. இன்னைக்கு என்ன இருக்குன்னா இன்னைக்கு அந்த பில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க தவிர அது இன்னும் வரல. அது இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. அந்த பில்லோட நகல் கூட இன்னும் வரல. நாடாளுமன்ற கூட போய் விவாதம் ஆகல. ஒரு வராத பில்லை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு மீடியாவும் அதை சேர்ந்துக்குது. ஆல் இண்டியா மீடியா இருக்குல்ல, ஆல் இண்டியா மீடியா இல்ல, டெல்லியில இருக்கக்கூடிய மீடியா வந்து டீலிமிட்டேஷன் பில் வரப்போது திமுக சப்போர்ட் பண்ண போது எந்த ஆதாரமும் இல்லை. திருச்சி சிவா வந்து தெளிவுபடுத்திட்டாரு, இந்த பில்லுல
எப்படிப்பட்ட டீலிமிட்டேட் நடக்க போகுது. இன்னைக்கு கனிமொழியும் அதை தான் சொல்றாங்க. ம். என்ன டீலிமிட்டேட் நடக்க போகுது. முதல்ல நம்ம அமித்ஷா வந்து இந்த பிரச்சனை வந்து தோற்க போகிறது அரசாங்கம் அப்படின்னு நேரத்துல அமித்ஷா வந்து 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. தாவேக்கா வந்து இதை பத்தி ஏதாவது ஒரு பேப்பர் வெளியிட்டு இருக்காங்களா, இல்ல இதை சார், வெள்ளை அறிக்கைலாம் விட்டுருக்காங்களா? அதுதான் சார். இப்போ நீங்க சொன்னது மாதிரியே எதுல இப்போ சந்தேகம் எழுப்புறாங்க அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் சிஎம் இருந்த டைம்ல இந்தியா கூட்டணி சார்பா சென்னையில ஒரு கூட்டம் என்பது போடப்பட்டது டீலிமிட்டேஷன் அகைன்ஸ்டா. அதுல வந்து யாரெல்லாம் வந்தாங்க இல்ல, அதுல அப்படின்னா, ஒரு திருத்தம் இந்தியா கூட்டணி சார்பா இல்ல, அது ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னெடுப்பு. இன்னொன்னு பில்லாம் படிச்சுட்டு தான் ம், பில்லு வரப்போகுது அப்படி தெரிஞ்சு வருமுன் காப்போம் அதான் ஸ்டாலின் பண்ணாரு. இப்போ அந்த அதனால அப்போது இந்தியா கூட்டணியை வந்து அவர்தான் உள்ள கொண்டு வர்றாரு. இப்போ அந்த கூட்டத்துல வந்து காங்கிரஸ் முதல்வர் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிலாம் வந்து கலந்துக்கிறாங்க. அப்பெல்லாம் கூட்டணியில பயணிக்கிறாங்க. அப்போ வந்து டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து திமுக வந்து ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்க. அந்த மசோதாக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் எரிச்சதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ அந்த டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்து திமுக வந்து எங்க மாறுபடுற மாதிரி இவங்க சொல்றாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் வேண்டான்னு சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு ஃபேவராக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு உரிய எண்ணிக்கை வந்தாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் நாங்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனில் திமுக வந்துட்டாங்க. இப்போ பிஜேபி சொல்கிற கணக்குப்படி தமிழ்நாட்டுக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும்னு தான் பிஜேபி சொல்கிறாங்க. அப்போ திமுகவும் எம்பிக்கள் அதிகமாக கொடுக்கணுன்றதான் இப்போ டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து டீலிமிட்டேஷன் பில்ல தமிழ்நாட்டுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை திமுக வரவேற்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தின் பார்வையில் தானே சார் இந்த கேள்விகள்லாம் இப்போ கேட்குறாங்க. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் கூட்டணி உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா? ஆனா அந்த அந்த முடிவை எப்ப எடுக்க முடியும்னா அந்த பில் என்னன்னு பார்க்கணும். டிலிமிட்டேஷன் பில் என்று கைக்கு வரும்போது ம். திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாமல் மற்றவர்கள் எல்லாருமே பார்த்த பிறகு அதுல ஒரு நியாயமான ஒரு தீர்வு இருந்தாலும் நீங்க வந்து அப்படி முடிவு எடுக்கலாம். நீங்க எல்லாமே சந்தேகத்திலேயே தான் பேசுறீங்க, நீங்க எல்லாமே டவுட் தான். அவங்க ரொம்ப தெளிவுபடுத்தாங்க. இன்றைக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை போட்டிருக்காரு, ம். இதை வந்து நாடாளுமன்ற ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பணுங்கிறாரு. அப்ப திமுக வந்து இதுவரைக்கும் தெளிவாக தான் இருக்காங்க. என்னதான் அது அவங்க பி.கே. இளங்கோவன் கூட பேசும்போது என்ன பில்லுன்னு இருக்குது அப்படிங்கும்போது இப்போ பாஜக கொண்டு வந்ததற்காகவே எதிர்ப்பது என்பது இருக்க முடியும். ஏன்னா விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல வந்து எல்லாரும் தான் ஆதரிச்சாங்க. பாஜக எதிர்க்கும் கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்தாங்க. இந்த பில்லுல என்ன இருக்கு? விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல 33% ரொம்ப தெளிவு. பில்ல படிச்சுட்டாலே தெரியும். மசோதாவை பார்க்காம நீங்க எப்படி ஒரு முடிவு தர முடியும்? அப்படின்னா எல்லாமே ஊகங்கள். இந்த ஊழல்கள் வந்து தாவேக்கா என்பது இதை பயன்படுத்திக் கொள்ளுது. அப்படின்னா இவர்கள் வந்து இன்னொன்று என்னன்னா, தாவேக்கா வந்து நாங்களும் ஒரு திராவிட இயக்கம், எங்களுக்கு மாநில உரிமைகளை பற்றி அக்கறை இருக்கிறது காமிக்கிறதுக்காக. ஆனா மாநில உரிமைகளை விட இன்னைக்கு மாநில மக்களின் வாழ்வாதார உரிமை பாதிக்கப்படுது இல்ல, அதுதானே முக்கியமான பிரச்சனையா எடுக்கப்படும். இது ஏன் வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு கேள்வி பார்த்து முடிவு பண்ண எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க. எந்த மசோதாவும் நீங்க வந்து எமர்ஜென்சி போன்ற ஒரு பெரிய ஆர்டினன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அப்படி வரும்போதுதான் நேரடியாக எதிர்ப்பாங்க. மசோதாவை பார்க்காமலே வந்து எப்படி முடிவெடுக்கிறது நியாயமான ஒரு ஸ்டாண்டு தான். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு வரும், சீட்டுகள் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில வந்து ஒரு எடுத்த திமுக வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா பாதிப்பு வந்தாலும் பில்லுல, அதாவது பழைய ஸ்கீம் படி நமக்கு தேவையான சீட்டுகள் கிடைக்கல, ஒரு 60 சீட்டு வரைக்கும் கிடைச்சாதான் நியாயமான ஒரு தீர்வு இருக்க முடியும் அப்படின்னா கூட, அப்படிங்கும் போது அவங்க ஸ்டாண்ட் எடுக்கும்போது நியாயமான ஸ்டாண்டா தான் இருக்கும். எல்லாருமே ஏத்துக்க போறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பாக்கணும். அதான் அதுல வந்து திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் இருக்குல்ல சார். ஆனா இப்போ நீங்க சமூக நல கொள்கை இருக்குல்ல, இப்போ பார்லமெண்ட் கூட்டத்தொடர்ல இந்த மசோதாவை கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க சமயத்துல தான் இப்போ காவேரி விவகாரமும் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், டீலிமிட்டேஷனும் தமிழ்நாட்டுக்கு முக்கியம். அந்த இரண்டு பிரச்சனைகள் குறித்தும் தாவேக அரசாங்கம் வந்து டீலிமிட்டேஷன் குறித்து தான் இன்னைக்கு வந்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இப்போ பார்லமெண்ட்ல வந்து இந்த பில் வந்துடும் வரப்போகுது அப்படின்ற பட்சத்துல வந்து எம்பிக்களோட கூட்டம் என்பது ஒரு முக்கியமான கூட்டமா தெரியல எல்லா கட்சிகளுக்குமே. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து டிலிமிட்டேஷன் என்பது பிரச்சனை தான். ஆனா காவேரி பிரச்சனை இப்போது நேரடியாக மக்கள் சந்திக்கும் பிரச்சனை. நேரடியாக அவர்கள் வாழ்வாதாரத்தை, லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை. டிலிமிட்டேஷன் என்பது பிரதிநிதித்துவம். அது முக்கியமா அது வரும்போதுதான் பார்க்க முடியும். முதல் முறையா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அது வரப்போகிறது என்று தெரிந்து முன்முயற்சி எடுத்தது சரியான முடிவு. முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கு நமக்கு. அந்த பில் வந்து எவ்வளவு மோசமானது, அது வந்து கடைசி நேரத்துல அவர் வந்து அமித்ஷா வந்து 50% இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்றாரு. வருமுன் அது வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த பில்லுல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தா அப்ப நீங்க வந்து அதை பத்தி அப்பதான் பேச முடியும்.
ம், நீங்க பில்லு டீலிமிட்டேஷன் பில்லே வரல, பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண பிறகு தவிர்க்க கூட்டினா கூட ஒத்துக்கும். ம், இன்னொன்னு எம்பிக்களை கூட்டுறாங்களா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு எம்பி வாய்ப்பை நீங்க காங்கிரஸ் கூட்டு கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு எம்பி இருந்தா நீங்க பேசிருக்கலாம்ல, ம், அந்த எம்பி சேர்ந்து பேசிக்கலாம்ல அப்படிங்கிறதுதான். இதுல என்ன பிரச்சனைனா, இதை பற்றிலாம் எதையுமே வாயை திறக்கல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி அவ்வளவு பேசியிருக்கிறார். ம், அது மட்டும் இல்ல, அவருடைய நிலைப்பாடு வந்து இந்தியாவில் பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்குது, அதிர்வை உருவாக்கியது. ம், அந்த அதிர்வு வந்து எக்கானமிஸ்ட் இருக்குல்ல, லண்டன்ல இருந்து ஒரு எக்கானமிஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கூட்டாட்சி தத்துவத்தை சம்பந்த தொடர்பான ம், ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணி பெரிய கட்டுரையே வந்து வெளியிட்டாங்க. அப்ப என்னன்னா, எதை முன்னெடுப்பது, எதுக்கு முன்னுரிமை கொடுப்பது ம். என்பது வந்து பிரச்சனை வரும்போது தானே பார்க்க முடியும். ஆனா சார், இப்போ நீங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும், சாமானிய மக்களோட பார்வையில வந்து அதுவும் முக்கியம்தான். முதல் முறையா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவர் அனைத்து எம்பிக்களையும் கூட்ட வைக்கிறாரு. அந்த கூட்டங்களுக்கு இந்த கட்சிகள்லாம் போனா என்ன? அவங்க போய் அங்க கலந்துக்கலாமே, அவங்க போய் நம்ம தமிழ்நாட்டோட குரல்ல தான் நாங்க பார்லிமெண்ட்ல பேச போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அது முன்னாடி செட்டில்டு இஷ்யூ தான். ம், நம்ம ஸ்டாண்ட் வெளியே கிளியரா சொல்லிட்டோம் முன்னாடி. அந்த முன்னெடுப்புனால அந்த ஸ்டாண்ட சொல்லிட்டோம். இன்னைக்கு ம், தாவேக்கா இதை பொறுத்து என்ன ஸ்டாண்ட், இந்த மக்கள் தொகை கணக்கு ம், இதனாலதான் நாங்க கூட்டுறோம் அப்படிங்கிறது எந்த அறிவிப்பையும் வரல முன்னாடி. ம், நேத்து அசம்பிளில தானே ஃபர்ஸ்ட் டைம் வருது. இது வரைக்கும் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை பற்றி தாவேக்கா அந்த காலத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் தான். ம், இப்போ ஸ்டாலின் அவர்கள் முன்முயற்சி அப்பதான். அதுக்கு பிறகு இப்ப வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி அசம்பிளி செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டப் போகிறோம், எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், தமிழ்நாட்டுக்கு எப்படி பாதிப்பு வரும், நாங்க எப்படி அஞ்சுகிறோம், ம், நாங்களும் மாநில உரிமைக்கு போராடுகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுருதா, அது பிரச்சனை இல்லை. ம். நமக்கு இவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு இன்னைக்கு வந்து விஜய் வாயை தொடர்ந்து பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அந்த கூட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ம், ஆ, அதை பற்றி ஒரு ஸ்டாண்ட் இது வரைக்கும் அறிக்கை விட்டாங்களா? ஆனா ம், திமுகவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அண்ணா காலத்திலிருந்து மாநில உரிமைகள் இதற்காக பேசிக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம் அது. ம், ராஜமன்னார் குழுவை வச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி டிலிமிட்டேஷன் பத்தி ஒரு சாப்டர் இருக்குது. அப்ப அவர்களுக்கு அவர்கள் பேசுவதை நம்புவதால தாவேக்கா ஒன்றும் சொல்ல தாவேக்கா நம்புவது அப்படிங்கிறத கேள்வி வருது. இல்ல, யாரை நம்புவது, யாரை நம்பி போவது இந்த கூட்டத்துக்குன்னா, இந்த மாநில உரிமைகள் கூட்டாட்சி இதற்காக காலங்காலமா குரல் கொடுத்து வர திமுக ஒரு சைடுல, இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை வலுவாக எடுத்து சென்று ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாற்றி திமுக ஒரு சைடுல, ம், இதை பற்றி எதுவுமே பேசாத விஜய் ஒரு சைடு முதல்வர், தாவேக்கா இதை பற்றி என்ன ஸ்டெப் இது வரைக்கும் தெரியாது. ம். அப்ப எப்ப யாரை நம்பி போவது ஓகே. அப்படிங்கும் போது ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப இதுக்கு மேல இனிமேல் விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டீலிமிட்டேஷன்ல அந்த மாநாடு நடத்துறாருன்னா ஸ்டாலின், ஆமா. அந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்களா, அது ம், பிரச்சனை வந்துச்சுல்ல. அந்த தீர்மானத்துக்கு பிறகு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ம். காவிரி பிரச்சனைனா நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஓகே. இன்னைக்கு நேரடியா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மேகதாத்து வந்து நம்ம உரிமைகளை பாதிக்கும் அப்படி சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. ம், அன்று நடந்த ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய மீட்டிங்க்கு மேல ம். அந்த தீர்மானத்திற்கு மேல என்ன புதுசா சேர்க்க போறோம் ஓகே. அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலும் கிடையாது. ரைட் சார். சார், இப்போ பொதுவாகவே வந்து ஒரு முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுவார். ஒரு பிரச்சனை குறித்து விவாதிக்கணும் அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டியிருக்காங்க. அதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து சிஎம் விஜய் வந்து அனைத்து கட்சி கூட்டம் இல்லாமல் அனைத்து எம்பிக்கள் கூட்டம் என்பது இதுதான் முதல் முறையாக கூட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க சார். இப்போ இதில் இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் வந்து, எங்களோட கட்சியோட நிலைப்பாட்டை தான் வந்து நாங்கள் பார்லமெண்ட்டில் இது பண்ண முடியும், அது அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலியமாக தான் நிலைப்பாடு தெரியுமே ஒழிய ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் வந்து இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக முடிஞ்சிடும், அதனால தான் வந்து இதில் வந்து கலந்துக்கல அப்படின்ற மாதிரியும் சில கட்சிகள்லாம் சொல்கிறாங்களே. அப்போ அதில் தாவேக அரசாங்கம் வந்து இந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து கொஞ்சம் தவறாக போயிட்டாங்களா, இல்லை வந்து தாவேக அரசாங்கத்திற்கும் சிஎம் விஜய்க்கும் வந்து சரியாக கைட் பண்ணப்படலையா இந்த விவகாரத்தை எப்படி அணுகணும் அப்படின்றதுல? அடிப்படையான பிரச்சனை வந்து தாவேக்காவுக்கோ விஜய்க்கோ இது இப்ப எந்த பிரச்சனையை பற்றும் ஒரு தெளிவான பார்வை இல்லை. அப்ப யாரை கம்பேர் பண்றோம்னா திமுகவையும் தாவேக்காவும் கம்பேர் பண்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒவ்வொரு பிரச்சனைகளும் 75 வருட கட்சி, பால்வாடி பாப்பா கிடையாது, இவருதான் பால்வாடி பாப்பா. இப்ப இவ்வளவு வருஷம் இருந்த கட்சி வந்து எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுத்த கட்சி. காவேரியா இருந்தது, ஸ்ரீலங்கா, இலங்கை, டீலிமிட்டேஷன், மாநில உரிமைகளுக்காக 2 கமிஷன் போடப்பட்டிருக்கு திமுக காலத்தில், ராஜமன்னார் குழு. அப்ப அப்படிப்பட்ட கட்சி. அதுல இன்னொரு முக்கியமான உங்களுடைய வழிமுறை ஒண்ணு இருக்கு. ம், நீங்க வந்து எப்படி எம்பிஸுக்கு நீங்க வந்து எம்பிக்கள் வந்து கூப்பிட்டு பேசுறீங்க. எம்பிக்கள் ஸ்டாண்ட் என்ன எடுக்கணும் பார்லிமெண்ட்ங்கிறது யார் தீர்மானிப்பாங்க?
கட்சியின் தலைவர். ம். கட்சியின் தலைவர் தானே முடிவெடுப்பாங்க. ம். கட்சியின் தலைவர் முடிவெடுத்த பிறகு கொறடாவுக்கு வந்து அவர் ஒரு கொறடாவை தான் வந்து விப்பு கொடுப்பாரு. கொறடா வந்து ஒரு ஆணை கொடுக்கிறார். ஆமா. அப்ப இதுக்கு எல்லாமே காரணமாக இருப்பவர் கட்சி தலைவர். ம். அப்ப கட்சி தலைவர்களை விட்டு இந்த மாதிரி தனியா ஒரு எம்பிக்கு கூப்பிடுறது என்பது மிக மோசமான ஒரு செயல்பாடு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு தாவேகா பிஜேபி அரசு வந்து தமிழக எம்எல்ஏக்களை கூட்டி நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துறோம், அப்படி ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா? ஓகே. நடத்த முடியாது, நடத்தக்கூடாது. ம். அப்ப என்னன்னா, இவர்களுடைய முதிர்ச்சியின்மை, அனுபவமின்மை, புரிதலின்மை எல்லாமே இதுல வெளிப்படுது. என்னன்னா, நேத்து அசெம்பிளியில பிரச்சனை வரும்போது அவசரமாக செய்யப்பட்ட முடிவு போலதான் தெரியுது. ம். அதற்கு முன்னறிவிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவேகா இதை பற்றி பேச போகுது முன்னாடி சொல்லிருக்கலாம். ஓகே. அசெம்பிளி செஷன் எப்ப நடப்போதுன்னு தெரியல நமக்கு. ம். 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 என்னைக்கு வந்து அடுத்த செஷன் நடக்க போகுது தெரியும். சரி. அப்ப நாங்கள் இந்த பிரச்சனையை சேர்த்து பேச போகிறோம் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா ம். நம்ம நம்பலாம். கரெக்ட். இன்னைக்கு இப்ப நம்ம எதுக்கு வெயிட் பண்ணா, இன்னைக்கு கூட்டத்துல அவர் என்ன பேச போறாரு, ம். அவர் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற பொறுத்துதான் நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்க முடியும். ஆனா திமுக எடுத்த நிலைப்பாடு, திமுக எடுத்த தீர்மானம், அவர் அந்த அந்த கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்துக்கு மீறி இதுல பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. பேசணும்னா அந்த பில்லு மசோதாவின் காப்பி வந்த பிறகு பேசலாம். ஆனா சரி, இதுல வந்து திமுக போன்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவேரி நதிநீர் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம டீலிமிட்டேஷன் பத்தி கூட்டுறது வந்து திசை திருப்பு முயற்சின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தாவேக விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து நாங்கள் பேசிட்டோம், மோடிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கோம் காவிரி நீர் தொடர்பா, அதனால வந்து இந்த மாதிரி ஒரு மலிவான அரசியலை ஈடுபட வேண்டாம், டீலிமிட்டேஷன் கூட்டத்திற்கு எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாவேக சைட்ல இருந்து ஒரு கருத்து வைக்கப்படுது இல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்ல, முதல்ல நீங்க டைரக்டா எம்பி கூட கூப்பிட்டு பேசுறதே தப்பு. ம். அது ஒண்ணு தப்பு. மோடி கிட்ட பேசுனா இந்த கடிதம் எழுதுவதுல தப்பு கிடையாது. கடிதம் எழுதுவது, நீதிமன்றத்துக்கு செல்வது, அனைத்து கட்சி டெலிகேஷனை கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வழிமுறைகள் தான். ஆனா இத வழிமுறைகள்ல ஒண்ணுதான் ஸ்டாலின் பண்ணாரு. ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காரு எல்லா விஷயங்களையும். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அது பண்ணிட்டு தான் இருக்கு. ஜெயலலிதா காலத்துல நடந்திருக்கு. ஆனா அதை வந்து இவர் என்ன சொன்னாரு, விஜய் என்ன சொன்னாரு, கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு. இப்ப இவர் வந்து கடிதம் எழுதிட்டு பணியூருக்கு போயிடுவாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற பத்தி நமக்கு தெரியாது. நாங்க கடிதம் எழுதி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கடிதத்துல என்ன இருக்கு, இதெல்லாம் வந்தாதான் வெளியே பேச முடியும். இந்த தாவேகா கூட இப்போ திமுகவோ, அண்ணா திமுக, பாஜக, சட்டமன்றத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி, சிபிஎம், எல்லா கட்சிகளும் எடுத்துக்கோங்க. எல்லா கட்சிகளும் என்ன தலைவர் என்ன பேசுகிறார், இல்ல அந்த கட்சியோட கமிட்டிகள், குழுக்கள் என்ன முடிவெடுக்கிறது தெளிவா சொல்லிட்டு தான் வராங்க. அதை நீங்க விமர்சிக்கலாம், நீங்க செய்வது தவறு. இவர்கள் எதையுமே சொல்லாத ஒரு மௌனி பாபான்னு சொல்லுவாங்க. மன்மோகன் சிங் வந்து அமைதியாக செயல்பட்டார், ஆனா அவர் அதிகமா பேச மாட்டார். ஆனா அவர் சாதிச்சாரு பல விஷயங்கள், அவருடைய கொள்கைகளை நமக்கு மாற்றுக்கிறது. ஆனா அவர் வந்து திறமையான ஒரு பிரதமர் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டின் மௌனி பாபாவாக மாறிட்டாரு. அப்ப என்ன பிரச்சனைன்னா, இன்னைக்கு எந்த தெளிவான முடிவும் எடுக்காத பாஜக கொள்கைக்குரிய நான் எதிர்க்கிறேன் ஒரு பத்திரிகையாளரோ ஒரு அரசியல் நிலைப்பாடோ எல்லாமே நம்ம கம்யூனிஸ்டுகளை பிடிக்காத இருக்காங்க. பிடிக்கலை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விமர்சனம் கிடையாது. எனக்கு வந்து MABB பிடிக்காது அப்படி இல்லை. அவர்கள் கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, எந்த போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள், என்ன மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி ஆவணங்களை உருவாக்குகிறார்கள், இதை வச்சுதான். இது எதுவுமே பண்ணாத தாவேகா பத்தி பேசுறதே பிரச்சனையா இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் நமக்கு என்னன்னா, எதுவுமே பண்ணாத ஒரு எதுக்குமே மௌனத்தை மட்டும் இல்லாம அப்பப்போது ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு படிக்கிற ஒரு முதல்வர் இருக்காருல்ல, இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவே கண்டிராத ஒரு அதிசயம். பேசாத முதல் பேசும் படம் பாக்குறது மாதிரி இருக்கு. சரி, இப்போ தாவேக அரசு வந்து எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு தயங்குறாங்க? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டால் அங்கெல்லாம் தீர்மானம் போடுற மாதிரி இருக்கும். யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னா, கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு அகைன்ஸ்டா தீர்மானம் போடணும். காங்கிரஸ் வந்து பகச்சுக்க விரும்பல, காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டாங்கனால பகச்சுக்க விரும்பல, அதனால தான் அனைத்து கட்சி கூட்டம் என்பது இன்னும் கூட்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக பார்க்குறாங்க. இதே பார்வை தான் சிஎம் விஜய்க்கு இருக்குமா, இல்லை இந்த இதுக்கு அப்புறம் இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் இது குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, சிஎம் விஜயோட ஸ்டாண்ட் வந்து அவர் ட்வீட் போடும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால அவருடைய ஸ்டாண்டை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு என்ன பேசுறான்னு பார்க்கலாம். ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு. கூட்டணிக்காக ஓடோடி வந்து ஆதரவு கொடுத்தாரு ராகுல் காந்தி. நீங்க என்ன பண்ணும், DK சிவகுமார் வர வேண்டான்ட்டாரு, அங்க பிரச்சனை இருக்கு,
வர வேண்டான்ட்டாரு. நீங்க உங்க நண்பர் ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவர்கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா? உங்கள் கட்சி தானே ஆட்சி நடக்குது, ம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுமா? ம், கூட்டணிக்கு ஆதரவு மட்டும்தானா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவு இல்லையா? ம், காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, காங்கிரஸ் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்க? ம், அரசுல 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல. ம், அப்ப ராகுல் காந்தி காவிரியை பற்றி என்ன சொல்கிறார்? ஒரு நண்பருக்கு உதவ வேண்டாமா? ம். பண்ணும்ல. Correct. தமிழ்நாட்டு ஒரு ஜனநாயக கட்சி, இது வந்து பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சு, இளைஞர்கள் எழுச்சின்னா சொல்றவங்க எல்லாம், நீங்க அவருக்கு உதவுங்க. நீங்க ம், ஒரு அறிக்கை விடுங்க, டி கே சிவகுமார் கூப்பிட்டு பேசுங்க, தண்ணி ம், திறந்து விடுங்க, ம். மழை பெய்யுது இல்ல. இப்ப உபரி நீரை மட்டும் தான் விட்டுருக்காங்கன்னு சௌமியா பேசிருக்க, நல்ல பேச்சு அது. ஆமா. அப்ப என்னன்னா, நீங்க ஏன் ராகுல் காந்தியை வந்து நீங்க அப்ரோச் பண்ணல? ம், நீங்க அதாவது திமுக அதிமுக கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க பேசணும், ராகுல் காந்தி கூட்டு பேசுறீங்க. நீங்க ம், தமிழ்நாடு மக்களின் பிரச்சனை, ம், காங்கிரஸ் அரசாங்கம், ம், கர்நாடகா, நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் ம், அப்படிங்கிற ஒரு அப்பீல ராகுல் காந்திக்கு இவரையும் வரல. ராகுல் காந்தி ஏன் இவர்கிட்ட வந்து பேசல? ம், ம், நாங்க இங்க சீஃப் மினிஸ்டர் பேசுறோம், ம், பண்ண முடியாது. ம். அகில இந்திய கட்சிகளுக்கு எல்லாம் இது ஒரு பிரச்சனை. அதனாலதான் இந்த கூட்டணி இது எல்லாமே வந்து ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. அதான் பிரச்சனை. ரைட் சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இன்னைக்கு வந்து என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட மிக முக்கியமான கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் மிக நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.